ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் ட்ராகன் கேமிங் எல்லாம் எப்படிங்களா எனக்கு தெரியும். நம்ம கூட ஒருத்தர் ரூம் மேட்ச் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி 46 பேருக்கு 48 பேரும் இல்லை ப்ரோ நீ வாங்க ப்ரோன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு இவர் தெரிஞ்சிருந்தால் லைக் போட்டு பண்ணிடுங்க. இவர் பேர் ஏகே லைவ் ஏகே லைவ் யூடியூப்பர் தான் இவர் கூட ரூம் மேட்ச் போகணும்னு சொல்லிட்டு ரூம் மேட்ச் கூட்டார். நாங்களும் ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணிட்டு நாங்களும் போனோம். போயின்னே இருக்கும்போது எங்கள் பீக்கில் இறங்கலாம் ஃபஸ்ட்டு சொல்லி பீக்கில் இறக்கி விட்டுருவாங்க. நான் பீக்கில் தான் இறங்க போனோம். அங்கே தான் ஏகேவும் வந்தார். ஏகேவும் அங்கே தான் இறங்கினார் பீக்கில். ஆனால் ஏகே அந்த சைட்லேருந்து சண்டை போட்டார். நாங்கள் இங்கே போயிட்டோம். இதில் கூட ஏகேன்னு பேர் வந்துருக்கும். நீங்களே பாருங்கள், ஏகேன்னு இங்கே இறங்கும்போதே பேர் வரும். ஏகேன்னு வரும் பாருங்கள். சரின்னு சொல்லி வீட்டில் இறங்கிட்டு நானும் போயின்னு இருப்பேன். இந்த இடத்துல டக்குன்னு இந்த இடத்துல அடித்து ஏகேன்னு வரும். நீங்களே பாருங்கள், ஏகேன்னு வருதா? இவர் தான். அவர் யூடியூப் சேனல் கூட எனக்கு தெரியும். ரெட் ஏகே லைவ்னு போட்டாலே அவர் யூடியூப் சேனல் வரும். ஆனால் நான் நல்லா விளாடுவார். அவர் பார்த்தா நான் அந்த பிசி செட்டப்லேயே கற்றுக்கிட்டேன். ஆனால் நல்லா விளாடுவார். அவர் கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி சொல்லிட்டு இந்த இடத்துல தான் போவேன். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போவோம். ஒருத்தன் வருவான் போகிறேன். வருவோம் இப்படி திரும்பி ஒன்ட்டா பார்ப்பேன் மண்டுன்னு. அப்படியே பார்த்தா லாங்கிலேருந்து எங்கள் டீம் ஆள் ஒருத்தர் அடிச்சிடுவான். சரி சொல்லிட்டு நான் கவர் எடுத்துருவோம். ப்ரோ வாங்க ப்ரோ, நாங்கள் ப்ரோ இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவார். ப்ரோ நான் இருக்க என்னம்மா ப்ரோ பையன் ப்ரோ நான் ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி விட்ருவாரு. நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல காயின் பிடிச்சிட்டு இங்கே மெடிக்கேட் சுற்றுவேன். நான் மெடிக்கேட் சுற்றின்னு இருக்கும்போது என் ப்ரோ பேக்கப் நிற்ப சொல்லி நான் பேக்கப் நிற்கிறேன் ப்ரோ நீங்கள் ரெடி போடணும்னு சொல்லிட்டு வருவார். சரி சொல்லிட்டு அது மெடிக்கேட் போட்டோன்னு நானும் இந்த இடத்துல லூட் பாக்ஸ் திறந்துட்டேன். இந்த பக்கம் வந்தோடனே சுடுவாங்க. யாரா சுடுறது சொல்லிட்டு நான் எம்சிஸ் நேற்று க்ளோவில் உடைப்பேன். பட்டப்படன்னு உடைப்பேன். நான் ப்ரோ நீங்கள் ஆடுங்க ப்ரோ சொல்லி நான் உடைங்கன்னு சொல்லி உடச்சோம். எங்கள் டீம் ஆள் கில்லு ஓசிக்கில் எடுத்துருவார். சரி அங்கே அடிப்பேன். அங்கே அடித்தா அங்கே எனிமி என்ன அடிக்க பார்ப்பார். சரி சொல்லிட்டு நான் என்ன அடித்தாரு 2 HP தப்பிச்சிடுவேன். ஸ்விட்ச் போட்டு ட்ரோன் விட்டு இந்த இடத்துல மெடிக்கேட் போடுவேன். மெடிக்கேட் போட்டுனுக்கும்போது டீம் ஆள் செத்துருவார் ஒருத்தர். அவர் ஹீல் பண்ண சொல்லிட்டு மெடிக்கேட் போட்டு வேகமாக ஓடுவேன். இந்த இடத்துல நீங்களே பாருங்கள். ஓடும்போது ஒருத்தன் வருவான் பாரு. அப்பா மண்டியில் அடிச்சிடுவான் பாரு. என் டீம் எல்லாம் கை வைக்க சொல்லிட்டு இன்னொருத்தன் என் டீம் ஆள் ஒருத்தன் மட்டு பண்ணு மண்டையில் போட்டு என்னை ஹீல் பண்ணுவாங்க. என்னை ஹீல் பண்ணிட்டு சரி நீங்கள் போய் ஹீல் பண்ணுங்க ப்ரோ நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஹீல் பண்ணு. நான் வேகமாக ஹீல் பண்ணி வந்துடுவேன். ஹீல் பண்ணிட்டு இந்த இடத்துல பேக் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு பேக் அடிக்கிறதுக்கு நான் வேகமாக ஓடுவேன். நான் ஆச்சு தப்பின்னு சொல்லி பேக் அடிக்கிறதுக்கு வேகமாக ஓடுவேன். எங்கள் டீம் ஆளில் 2 பேர் தான் ஒருத்தர் நாக் ஆயிடுவார். சரி நான் பேக் அடின்னு சொல்லிட்டு வேகமாக பேக் அடிப்பேன். இங்கே போயின்னு இருக்கும்போது ஜிப்லைன் பிடிச்சி நான் மட்டும் வேகமாக பேக் அடிப்பேன். பாருங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணிங்க. கடைசி ரவுண்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி சொல்லி காயின் பிடிச்சிட்டு இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு வேகமாக போவேன். இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க எத்தனை பேர் வந்தோம் நாங்கள் பாரு. அதுக்கிட்டே ஒருத்தர் செத்துருவார் இந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு நான் சரி வேக அடிச்சும்போது நான் ப்ரோ செத்துட்டோம் ப்ரோ சொல்லிட்டு செத்துட்டும் மாப்பிள்ள ஹீல் பண்ணுன்னு சொல்லி ஹெல்ப்பிங் கற்றுவார். சரி ப்ரோ ஹீல் பண்ணுறேன் வாங்க ப்ரோ சொல்லிட்டு நானே ஹீல் பண்ண இடத்துக்கு வந்துடுவேன். ஹீல் பண்ண இடத்துக்கு காயின் முடிச்சுட்டு ஹீல் பண்ணுறதுக்காக வேகமாக போவேன். இந்த காயின் எதுக்கு ப்ரோ பிடிக்கும்? காயின் எதுவும் பிடிக்கும் உங்களுக்கே தெரியாது. ஆனால் காயின் முடிச்சுட்டு நான் கூட சொல்லி ஹீல் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக டவர் கிடையாது. நான் அப்பயும் ஹீல் பண்ணுவேன். ஹீல் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் பார்த்துங்க. ஹீல் பண்ணிட்டு இப்படி ஓடுவோம் பாரு ஸ்ட்ரெயிட்டாக. ஒருத்தன் மண்டில் இருப்பான். சரி ஹீல் பண்ணிட்டுமே சரி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே காயின் பிடிச்சிட்டு அப்படியே போய் கீழே இறங்கி போயிடுவேன். அப்படி கீழே இறங்கி போயின்னுக்கும்போது இந்த இடத்துல எனக்கே தெரியாது அவங்க காரில் கும்பலாக வருவாங்கப்பா ஸ்குவாடு. சரி என்கிட்ட ஒருத்தன் இறங்குறான். ப்ரோ உனக்கு பேக்கப் கொடுக்கும்போது சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தன் இறங்குறான். சரி நீ இறங்கு ப்ரோ நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு லாங்கிலேருந்து ஒரு வண்டி வரும். இந்த இடத்துல போய் சுத்தமாக டவரே கிடைக்கிது. அப்பயும் நான் அடிப்பேன் பாருங்களா. லாங்கிலேருந்து ஒரு வண்டி வருதா எம்சிஸ்னி அடிப்பேன். மண்டு வண்டியில் எடுப்பேன். ஒரு டேமேஜ் போயாது. ஆனால் அப்பயும் என்னை அடித்து போட்டுருவோம். ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ சொல்லுவான். அப்பயும் அடிச்சிடுவார். சரி ஹீல் பண்ணுறதுக்காக வேகமாக போக சொல்லிட்டு ஹீல் பண்ண போவார் இவர். அப்படியே சொல்லிட்டு அந்த சைடுகளில் அவர் அங்கே நாக் ஆகிட்டார். என்னை ஹீல் பண்ணி விடுங்க ப்ரோ சொல்லிட்டு ஹீல் பண்ணி விடுறதுக்காக போனார். வாங்க ப்ரோ சொல்லி ஹீல் பண்ணி விட்டார். சரி நான் மில்லில் இறங்க சொல்லி மில்லில் இறங்கிட்டேன்.
மில்லில் இறங்கி இங்கே வந்து என்ன பண்ணலாம் கொடுத்து அந்த மில்லில் எதுக்கு தான் இறங்குன்னே எனக்கே தெரியல. சரி லூட் அடிச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாக இங்கே பாருங்க. இப்போ பாருங்கள் லூட்டு தான் அடிச்சுட்டு அந்த ஆட்ரி பண்ணலாம் சொல்லி நான் போனேன். ஆனால் ஆட்ரி நான் பண்ண தோணல சொல்லிட்டு நான் வந்து மேலே ஃபுல் லூட் அடித்து எஸ்கேஸ் இருப்பாங்க. எஸ்கேஸ் எடுத்துப்பேன். M16க்கும் எஸ்கேஸ்க்கும் எஸ்கேஸ் எடுத்துகிட்டு நான் மட்டும் மேலே போயிட்டேன். ப்ரோ இருங்க ப்ரோ போயிங்க ப்ரோ சொல்லிட்டு நான் வந்து என்னை இட்டு போங்க ப்ரோ இட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவேன் சும்மாவே. வாங்க ப்ரோ உங்களுக்கு இல்லாத வண்டியாக சொல்லி என்னை ஏற்றிட்டு அங்கே போய் விட இருப்பாங்க. நீங்களே பாருங்க. ஸோ சொல்லிட்டு கெனிம் இருப்பாங்க. நான் இறங்கிடுவேன். டக்குன்னு இறங்கி லாங்கிலேருந்து அடிப்பேன். அடி முடியாது. சரி சொல்லிட்டு ஷார்ட்டில் ஏறுவோம். நல்லா ஷார்ட்டில் ஏறுவேன். நான் ஷார்ட்டில் ஏறி இந்த பவர் போட்டு ஷார்ட்டில் ஏறுவேன். அங்கேருந்து ஐத்து முடியாது. அதுக்கப்புறம் பவர் எடுத்துகிட்டு நான் மட்டும் ஐத்துவேன். நாக் ஆகிடுவாரா சொல்லி ஒரு நாக் பண்ணிட்டு கீழே போவேன். நான் கீழே போயிட்டு அங்கே வந்து லூட் அடிச்சுட்டு இங்கே வந்து லூட் அடிச்சுட்டு இப்படி வருவேன். இந்த சைடு வந்தும் ஒருத்தன் வருவான் பாரு. இந்த சைடில் பல பொருள் அடிச்சுட்டேன். இப்படி வருவான் ஒரு ஏடுபுலம். இவன் நல்லா பார்த்துங்க. இவனை ஏடுபுலம் சாடுறானே அவன் நல்லா பார்த்துங்க. ஏடுபுலம் அடிச்சுட்டு என்னை அடிச்சிட்டாரு. சரி சொல்லிட்டு நான் செத்துடுவேன். டீமே ஒய்பா எங்கள் டீம் ஒய்பாயிடுச்சு. சரி இந்த டீம் ஆடல அந்த ஸ்லைப்பர் வச்சுருப்பார். அவர் ஸ்னைப்பர் பிளேயர் இவர் தான். இவர் வந்து நல்லா விளாட்றாரு பாருங்க வயசு. 2 டபுள் ஸ்னைப்பர் எடுத்து நல்லா பொழிச்சுன்னு வைக்கிறாரு. சொல்லி இவரை பற்றி நல்லா இருந்து பேசிட்டு பசங்கள்லாம் எங்கள் பசங்கள்லாம் ஐயா யாரா இவர் இப்படி ஆறாரு சொல்லுவார். ஐயா பரவாயில்ல நல்லா தான் ஆறாரு. ஒன்ட்டா பண்ண போயிருக்கலாம். ஒன்ட்டா பார்த்தோன்னே சரி நானும் சொல்லி ட்ரெஸ் பண்ணுவார். இவர் இல்லாமல் டீமால் ட்ரெஸ் பண்ணுவார். அங்கே தெரியும் உங்களுக்கு மஞ்சள் கலரு. அப்படி டீமால் ட்ரெஸ் பண்ணுங்க சரி நல்ல பேக்கப் இவங்களுக்கு. இவங்க டீம்னா இவங்கள மாதிரி இருக்கணும். சரி சொல்லிட்டு இவர் லாங்லேருந்தே ஆறாரு. ஷார்ட்டில் அடிக்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் லாங்லேருந்தே ஆறாரு. நான் சொல்லிட்டு இவர் நல்லா நான் பார்த்தேனாக்க எப்படி ஆறாரு எப்படி நானும் ஒரு 8 பிளேயரான்னு சொல்லி அங்கே ஒரு நாக் அவுட் வச்சுட்டு மேலே ஒரு 150 கொடுத்துட்டு ஸ்கோப் வச்சு பார்ப்பாரு. யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே க்ளோவில் போட்டு இந்த பக்கம் வருவார். இந்த பக்கம் வந்தோடனே இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார். அவர் 150 200 கொடுப்பாரு. 200 கொடுத்தோடனே டேமேஜ் எவனும் டேமேஜ் கொடுத்துருவான். சரி ஸ்கோப் வச்சு பார்ப்பாரு. ஒருத்தன் ஓடுவான் அவனுக்கு வைப்பார். ஆனால் அவன் டேமேஜ் ஸ்கோப் வைப்பார். ஆனால் அடி உயாது. இந்த இடத்துல பாருங்கள் வைப்பாங்க. பின்னாடிலேருந்து ஒருத்தர் அடிச்சிடுவார். பின்னாடிலேருந்து ஒருத்தர் அடிச்சோடனே என்னடா யாரை அடிச்சுன்னு பார்ப்பாரு. இவர் அடிக்கும் தெரியாது. சரி இவங்க டீம் ஆள் பாருங்க சொல்லு அவங்க ஹீல் பண்ணி விட்ருவார். ஹீல் பண்ணி விட்டோன்னே அவங்களும் சரி சொல்லிட்டு அவங்களும் வந்துடுவாங்க. ஹீல் ஆகிட்டு இவர் தான் இப்போ பாருங்க ஹீல் ஆகிட்டாரா. இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க. ஏடபிள் எடுப்பார். ஏடபிள் எடுத்து மேட்சை முடிச்சுடுவார். இப்போ ஏடபிள் எடுப்பாரா. இந்த இடத்துல ஒரு அடி மேட்சை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு லாங் வீடியோ புது வேணும்னா சொல்லுங்கள். லாங் வீடியோ புது தரேன். அது மாதிரி நம்ம ஐடி இப்போ தான் புதுசாக பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.